ப்ரீ ஒர்க் எடுக்காதீங்க, நம்ம கிட்ட ஒரு புது ப்ரீ ஒர்க் இருக்கு, ட்ரை பண்ணி பாருங்க. வாலண்டியரா வந்துக்கிறாரு ஒருத்தர். கேண்டி கேனு, கேண்டி ஐஸ், வெறும் பாதி ஸ்கூப் தான் ட்ரை பண்ண போறோம். அந்த மென்டோஸ் சாப்பிட்டோன்னா தொண்டையில ஜில்லுன்னு இருக்கும்ல, காஃபி பிடிக்கும். அதனால எனக்கு தான் பிடிக்கும் காஃபி. மண்டக்குள்ள ஏதோ ஓடுற மாதிரி இருக்குது, மூக்கு அரிக்குது. ஏதோ புது பிளட் லாக் ப்ரீ ஒர்க் அவுட் ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு 2வது நாள் ட்ரை பண்ண போறோம். ஏற்கனவே வந்து ஒரு வாட்டி ட்ரை பண்ணியிருக்கோம், இது செகண்ட் டைமு. எப்படி ஸ்மெல்லு புரியுது? மெடிசன் ஸ்மெல்லா? எவ்வளோ சூப்பராக இருக்குது ஸ்மெல்லு. இது மெடிசன்கா? இது மெடிசன் மாதிரி இருக்குது. அந்த சத்து மாத்திரை போடுவோம்ல, என்ன மாத்திரை? அந்த வயிற்று புண்ணுக்காக ரவுண்டு சத்து மாத்திரை போடுவோம்ல. ஸோ அந்த எப்படி இருக்கு? அந்த டானிக்கு, அந்த டானிக்கு பிங்க் கலர் டானிக் இருக்குல்ல, அதுதான் அந்த மாத்திரையும் டானிக்கும் ஒன்று தான். என்ன டானிக்கு? ஜெலிசல், ஜெலிசல் ஸ்மெல்லு. ஜெலிசிலா? சரி விட, சொல்லலாம் வேணாம். ஆக்சுவலாக ஜெலிசல் இப்போ மாத்திரை எடுத்து கொடுத்துறாங்களோ, அது உள்ளே ஏதாவது போட்டிருப்பாங்க முட்டை கிட்ட. எடுக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு சம்பவம் ரெடியாக இருக்குது. இன்னைக்கு நமக்கு தைரியமாக வாலண்டியராக வந்துக்கிறார் ஒருத்தர். இன்னைக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜிமின் பலியாரு அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. போட்டால் டேஞ்சர் தான். ஜிமின் இது வேற கம்மியாக போடுவோம். ரோனி கோல்டு நான் தான். இன்னைக்கு வந்து வெறும் பாதி ஸ்கூப் தான் ட்ரை பண்ண போகிறோம். பிளட் லாக். அதுதான் இன்னும் கொஞ்சம் கொசுறு போதும். ஏன்னா இன்னைக்கு நாங்கள் 2 பேர் தான் ட்ரை பண்ண போகிறோம். 2வது நாள் ட்ரை பண்ணுறேன் நான் பிளட் லாக்கு. இவர் வந்து ஃபர்ஸ்ட் டைம். இவர் ஜிம்முக்கு வந்து ஒரு 15 நாள் தான் ஆகுது. சரி, ஃபர்ஸ்ட் டைமாக வந்து ட்ரை பண்ண போகிறாரு ப்ரீ ஒர்க் அவுட்டு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சரிடா, இருக்கா? பாதினா எவ்வளோ வரும்? வெறியும் குடிக்கணும், வெறியும் குடிக்கணும். கரெக்டா? குடிங்க, அஜித்துக்கு முக்கால்வாசி கூட குடிங்க. அஜித்துக்கு அதுவா? வீட்டில் தண்ணி குடிக்க மாட்டேன். குடிங்க, பரவாயில்ல குடிங்க. பாதி குடின்னு கூட குடிச்சிட்டு போல. வா, சீக்கிரம் குடி. கப்புல இல்ல. என்ன டேஸ்ட் எப்படி? சூப்பராக? டேஸ்ட் ஓகே தான். அதுதான் சேம் தான். அந்த டேப்லெட் சொல்லியிருந்தேன்ல, சொல்லி தொலை எப்படி இருக்குன்னு. குடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம அந்த மென்டோஸ் சாப்பிட்டோன்னா தொண்டையில் ஜில்லுன்னு இருக்கும்ல, அந்த மாதிரி தான் இருக்குது. மென்டோஸ், நிவாரண 90 எல்லா சிறப்பும் கலந்து குடிச்ச மாதிரி இல்லை? ஆமாம், ஜில்லுன்னு இருக்குதுல உள்ள ஃபுல்லாக கூலிங்காக போயினுக்குது. புதுசாக ஸ்ட்ரென்த் வந்த மாதிரி இருக்குதா? இப்போ அடிக்கிற ஒர்க் அவுட்டை மட்டும் பாருங்க. குட்டி ரோலிக்கு வருமா என்னன்னு தெரியல, இந்த மண்டக்குள்ள ஏதோ ஓடுற மாதிரி இருக்குது, மூக்கு அரிக்குது. இது மாதிரி ட்ரை பண்ணதே கிடையாது, இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். குடிச்சதே கொஞ்சோண்டு தானே? இவ்வளோதான் கொடுத்தாரு, அதுக்கே இப்படி நீங்கள் ஃபுல்லாக குடிச்சதுன்னா நீங்கள் என்னடா பண்ணுற? ஏதோ புது நான் குடிச்சதுல பாதி தானே குடிச்சனே. பாதி விட கம்மியாக தானே குடிச்சேன். அப்புறம் என்னதான் நடக்குது உனக்கு? மண்டை அரிக்குது, கண்ணு முழுக்க அந்த தலையில் ஏதோ ஓடுது. என்ன ஓடுதுன்னு எனக்கே தெரில. ஏதோ குத்துட்டு இருக்கீங்க, என்னன்னு தெரில. அதான் தெரில, மண்டை தூரம் எங்கெல்லாம் அரிக்குது. உள்ள மூக்கு தூரம் அரிக்குது. பையன் இந்த மூஞ்சி நல்லா அரிக்குது. 6 பேக்ஸ்லாம் வந்துட்டு கர்ஸ் ப்ரீ ஒர்க் அவுட் ட்ரை பண்ணேன், நல்லா தான் இருக்குது. இவர் வந்து டெய்லி ஒரு 3/4 ஸ்கூப் எடுத்துருக்காரு. ஆனால் கண்டினியூஸாக எடுக்கல, ஜிம்முக்கு வரவே இல்லை. ஜிம்முக்கு லீவ் போட்டார். நேற்று தான் திரும்ப வர ஆரம்பிச்சிருக்காரு. தீபாவளிக்கு ஊருக்கு போனவங்களாம் நிறைய பேர் வரவே இல்லை. நானும் ஒருத்தன் தான். இன்றைக்கி வந்து இந்த ப்ரீ ஒர்க் அவுட் எடுக்காதீங்க, நம்மகிட்ட ஒரு புது ப்ரீ ஒர்க் அவுட் இருக்கு, ட்ரை பண்ணி பாருங்க சொல்லிக்கிறேன். பிளட் லாக் காலையில் எடுத்தேன், லைட்டாக வார்ம் அப் மட்டும் தான் பண்ணியிருக்கேன்.
ஒர்க் அவுட் இப்போ தான் பண்ண போகிறேன். சாப்பிட்டு வந்தாச்சு. காலைல ப்ரீ ஒர்க் அவுட் எடுத்துகிட்டு வார்ம் அப் பண்ணிவிட்டு இப்போ போய் நல்லா சாப்பிட்டேன். இப்போ ஸ்குவாட் வந்து போட போகிறேன். லெக் ஒர்க் அவுட் போட போகிறேன். இவ்வளோ போதும், இவ்வளோ தான் எடுக்கிறேன். சரியா? பத்தலைன்னா சொல்லு, எனர்ஜி இல்லை ஒன்றும் இல்லைன்னா சொல்லு, கொடுக்குறேன் திரும்ப. எப்படி இருக்கா டேஸ்ட்டு? நல்லா இருக்கா? அது கம்பேர் பண்ணுற அளவுக்கு கொஞ்சம் ஸ்வீட் கம்மியாக தான் இருக்குது. இது நல்லா இருக்கா? curds என்ன ஃப்ளேவர் இது? இது கேண்டி candy கேன் மிட்டாய். குடிச்சிடு, எனக்கு வேணாம், நான் குடிச்சிட்டேன் காலையே. ஃப்ளேவர் எப்படி இருக்குது? என்ன ஃப்ளேவர் மாதிரி இருக்குது? எப்படி சொல்கிறது, லைட்டாக அந்த ஸ்ட்ராபெரி அந்த கலந்த ஃப்ளேவர் இருக்குது. நிவாரண 90 மாதிரி இல்லை? ஆமாம், மருந்து இருக்கு. கேண்டி ஐஸ். கேண்டி ஐஸ். இது வந்து கேண்டி கேன். என்ன ஃப்ளேவர் கொடுக்குறான்னு தெரியல. இது வந்து கேண்டி கேனா, இது வந்து கேண்டி ஐஸா? கேண்டி கேன்னா, கேண்டினா முட்டாய் தானடா? ஆமாம், முட்டாய் தான். கேண்டி கேனு, கேண்டி ஐஸு. என்ன ஃப்ளேவர்னே தெரில. ஆனால் எல்லாம் கெமிக்கல் மாதிரி தான் இருக்குது. டேஸ்ட்லாம் நல்லாவே இல்லை. ஒரு ஆரஞ்சு ஃப்ளேவரு, லெமன் ஃப்ளேவரு, ஃப்ரூட் பஞ்சு, வாட்டர் மிலான் இதெல்லாம் இப்போ அந்த அளவுக்கு வரமாட்டேங்குது. இப்போ எல்லாமே இந்த மாதிரி ராக்கெட் ஐஸ், ராக்கெட் என்னென்னமோ போட்டு வைக்கிறானுங்களா, அது என்னன்னே நமக்கு புரிய மாட்டேது. ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப கேவலமாக தான் இருக்குது. லெமன், ஆரஞ்சு அந்த மாதிரி ஃப்ளேவர் தான் நல்லா இருக்குது. ஆனால் அதெல்லாம் இந்த இதில் வரல. சரி, ஓகே. பிரியர் குடிச்சிட்டாரு, கழுவி குடிச்சிருதா. இது வந்து ஒரு இது எடுத்தாலே என்ன ஆகுதுன்னா, இந்த பிரியர்கள் எடுத்தாலே அப்படியே மண்டெல்லாம் அரிக்குது, உடம்பெல்லாம் அப்படியே அரிக்குது, சொறி பூச்சா மாதிரி ஆயிடுது. அப்படியே சொரிஞ்சிக்கினே இருக்கணும் போல இருக்குது. அந்த மாதிரி தான் ஆகுது. நீ குச்சது அப்புறம் தான் சொல்கிறேன். உனக்கு என்ன பண்ணுதுன்னு சொல்லு நீ. சொல்கிறேன் கண்டிப்பாக. சில பேர் பயந்துடுறாங்க எடுத்தா. ஆனால் அவ்வளோ பவர்லாம் இல்லை. இது கொஞ்சமாக போகலாம். ட்ரெயினுக்கு இது அதிகம். இதெல்லாம் வந்து சும்மா ட்ரை பண்ணி பாரு எப்படி வேலை செய்யுதுன்னு. அதெல்லாம் ஆனால் உனக்கு தேவை கிடையாது. இது நல்லா இருக்கு டேஸ்ட்டு. நல்லா முட்டாய் டேஸ்ட்டு. ஆமாம், முட்டாய் சாப்பிட்ற மாதிரி இது. 1 2 இந்த ப்ரோட்டீன் வந்து லாஸ்ட்டு ஒரு 1.5 வாரம் மேலே எடுத்துனுக்கிறேன். ஒரு 7-8 நாளாக எடுத்துனுக்கிறேன். நல்லாயிருக்கு. டேஸ்ட்டு தான் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாம். மொத்தம் ஒரு 2.5 ஸ்கூப்பு. ஐயா குடிச்சனே மூஞ்சில சூடாகிற மாதிரி இருக்கு. என்ன ஆகுது? ஆமா, மூஞ்சிலாம் அப்படியே ஹீட் ஆகுது ரொம்ப. இதானே? ஆமா, அந்த காது கிட்டலாம் அப்படியே ரொம்ப இந்த காய்ச்சல் வந்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஹீட் ஆகுது. டேஸ்ட் ரொம்ப அரிக்கிற மாதிரி இல்லை? ஆமா, ஒரு மாதிரி இருக்கு. அதான் இது வந்து அதிகமாக குடிச்சோன்னா கஷ்டம். கம்மியாக தானே குடிச்சிக்கிற? ஒன்றும் ஆகாது. கம்மியாக குடிச்சிருக்கேன். ஒரு ஸ்கூப்லாம் எடுத்துட்டோன்னா அவ்வளோதான், பயந்துருவாங்க. புதுசாக ட்ரை பண்ணுறவங்களாம் பயந்துருவாங்க கண்டிப்பாக. போதுமா? சரி, நான் குடிச்சிடறாங்கண்ணா. காஃபி ஃப்ளேவரா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. ட்ரை பண்ணுறா. வாயில் மூக்கெல்லாம் போட்டு நான் பாரு. எனக்கு காஃபி பிடிக்கும், அதனால எனக்கு தான் பிடிக்கும் காஃபி. கேப்பச்சினோ திக்கா குடிக்க நல்லா இருக்குல்ல? 3 ஸ்கூப் 2.5 ஸ்கூப் போட்டிருக்கேன். நல்லா இருக்கு திக்கா குடிக்கிறது. நல்லா இருக்கு. அதான் ஒரு ஸ்கூப் போட்டுட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றினா ஒரு மாதிரி நுர வர மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி அந்த கெமிக்கல் டேஸ்ட் மாதிரி இருந்துச்சு. இது கொஞ்சம் திக்கா போட்டிருக்கிறதால கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. எனக்கு ஆனால் பிடிக்கவே இல்லை இது. இன்னைக்கு நல்லா தான் இருக்குது குடிக்கிறதுக்கு. திக்கா ஒரு 2.5 ஸ்கூப் போட்டு நம்ம திக்கா குடிக்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்க மாதிரி தான் இருக்குது. சரி பார்ப்போம். டிக்கெட் முடிஞ்சிச்சுல, நாளைக்கு வா. நாளைக்கு இப்படி ஒரு தரேன். என்ன பண்ணுது? மண்டையில் ஒரு மாதிரி இருக்கு. எப்படி சொல்கிறது, ரொம்ப ஹீட்டாக, பாடி ரொம்ப ஹீட்டாக ஃபீல் ஆகுது. ஹீட் ஆகிற மாதிரி இருக்கு. ஹீட் ஆகிற மாதிரி இருக்குது. இப்போ தான் பிளட் லாக் ஃபஸ்ட் டைம் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா பாடி டெம்பரேச்சர் வந்து ரொம்ப ஹையாக இருந்தது. நார்மலோட ரொம்ப ஹையாக இருந்தது.
அப்புறம் இந்த இடத்துலலாம் அப்படியே செவன் தடிச்ச மாதிரி ஆகுது. ஆனால் கேர்ஸோட கொஞ்சம் பவராக தான் இருக்குது. இன்னைக்கு இத்தனைக்கும் நான் 6 கிலோமீட்டர் வாக் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். பார்க்கலாம் ஒன் டே ஃபுல்லாக எனர்ஜி இருக்கா என்னன்னு இப்போ தான் எடுத்திருக்கேன். ரெப்ஸ்லாம் கொஞ்சம் புஷ் பண்ண முடியுது, கொஞ்சம் நல்லாவே பவராக தான் இருக்குது. எனர்ஜி இருக்கு அதிகமா. எனர்ஜி இருக்கு நல்லா. எனக்கு தெரிஞ்சது எனர்ஜி கம்மியா இருக்க மாதிரி தானே இருக்கு. ஒருவேளை நான் ஃபர்ஸ்ட் டைம் குடிச்சேங்கிட்ட எனக்கு அந்த உடம்பு எரியுறது குத்துற மாதிரி இருக்கு, அது மட்டும் அதிகமா இருக்கு. பட் எனர்ஜிலாம் ஒன்றும் அப்படிலாம் இல்லை. தூக்கம்லாம் இது அஃபெக்டே ஆகல. நான் குடிச்சிட்டு தூங்கிட்டேன் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் நாள். நீ சொல்லு ட்ரை பண்ணிட்டு ஃபுல்லாக ஃபுல்லாக ட்ரை பண்ணிட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இன்னைக்கு நாளைக்கு வந்து சொல்லு என்ன நடக்குதுன்னு.